அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் கைது செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. காவல் நிலையத்தை பார்வையிடுவதற்காக அவர் அங்கு சென்ற நிலையில் மதுரை பேரையூர் சத்திரப்பட்டு காவல் நிலையத்திற்குள் புகுந்து மர்ம நபர்கள் அராஜகம் செய்திருக்கிறார்கள். விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட நபரை மீட்பதற்காக காவல் நிலையம் சூறையாடப்பட்டதாக கூறப்படுகிறது. காவல் நிலையத்தை பார்வையிடுவதற்காக புறப்பட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் கல்லுப்பட்டு முத்துலிங்கபுரம் என்ற இடத்தில் வைத்து காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான ஒரு அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மதுரை பேரையூர் சத்திரப்பட்டு காவல் நிலையத்திற்குள் புகுந்து மர்ம நபர்கள் அட்டகாசம் செய்த நிலையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாலமுருகன். பாலமுருகன், என்ன நடக்கிறது? விரிவான விவரம். முக்கியமாக மதுரை மாவட்டம் பேரையூர் தாலுகாவிற்குட்பட்ட சத்திரப்பட்டி காவல் நிலையத்தில் நேற்று இரவு காவல் நிலையத்தில் இருந்த காவலரை பிரபல கொலை குற்றவாளியான போராளி பிரபாகரன் என்ற பிரபாகரன் தனது கூட்டாளியுடன் சென்று காவல் நிலையத்தை சூறையாடி இருக்கிறார். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இளைஞர் ஒருவர் கண்மாய்க்கரையில் மர்மமான முறையில் தலை துண்டிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் முக்கிய குற்றவாளியான போராளி பிரபாகரன் என்ற பிரபாகரன் காவல்துறையினர் வழக்கம்போல் சோதனை செய்துவிட்டு வீட்டுக்கு சென்ற போது வீட்டில் இல்லாதால் அவரது தந்தையை காவல்துறையினர் விசாரித்து மிரட்டியதாக கூறப்படுகிறது. தன் வீட்டில் இல்லாத போது காவல்துறையினர் அத்துமீறி உள்ளே நுழைந்தது தனது தந்தையை மிரட்டியதாக கூறி கொலை குற்றவாளியான போராளி பிரபாகரன் தனது கூட்டாளியுடன் நேற்று இரவு மதுபோதையில் காவல் நிலையத்திற்கு சென்று அங்கு பணியில் இருந்த காவலரை மிரட்டிய நிலையில் காவலர் தப்பி அங்குள்ள அறையில் பூட்டிக் கொண்டார். தொடர்ந்து ஆத்திரமடைந்த போராளி பிரபாகரன் தனது கூட்டாளியுடன் காவல் நிலையத்தில் உள்ள வாக்கி டாக்கி மற்றும் பொருட்களை அனைத்தும் உடைத்து சேதப்படுத்தி அங்கிருந்து தப்பித்து இருக்கிறார். இந்த நிலையில் திருமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் ஆர்பி உதயகுமார் சம்பவம் அறிந்து சத்திரப்பட்டி காவல் நிலையத்திற்கு சென்று பார்வையிட முற்பட்ட போது பேரையூர் காவல்துறையினர் மற்றும் உசிலம்பட்டி காவல்துறையினர் கண்காணிப்பாளர் சந்திரசேகரன் தடுத்து நிறுத்தி பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இதனால் பேச்சுவார்த்தையின் போது வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் ஆர்பி சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவர் உதயகுமார் போராட்டத்தில் ஈடுபட்டார். போராட்டத்தில் ஈடுபட்டதை தொடர்ந்து ஆர்பி உதயகுமாரை காவல்துறையினர் கைது செய்தார்கள். சம்பவம் அறிந்து காவல்துறை தென்மண்டல ஐஜி பிரேம் ஆனந்த் சின்ஹா மற்றும் எஸ்பி அரவிந்த் ஆகியோர் நேரில் சென்று விசாரணை நடத்த இருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன்.